கரைக்கிறாங்களோ கரைக்கிறவங்களும் படக்கூடியவங்களும் யாருக்கு கரைக்கிறாங்களோ அவங்களும் கரைக்கிறவங்களும் முக்தி பெறுவாங்க. சாட்சி இன்றைக்கும் அந்த ஆலமரம் தழைச்சி வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் அக்ஷயவடம். நம்ம கயா புராணை பற்றி பார்த்தோம். இப்போ கயாவில் பண்ண வேண்டிய கடமைகள் சாங்கியங்கள் பற்றி சொல்கிறேன்னா, கயாவில் 3 விதமான பிண்டம் பண்ணணும். முதல் பிண்டம் பல்குனி நதி குறையவரம் பண்ணணும். 2வது விஷ்ணு பாதத்தை பண்ணணும். 3வது அக்ஷயவடத்தில் போய் பண்ணணும். பல்குனி நதியில் போய் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே 64 பிண்டங்கள் பண்ண சொல்லுவாங்க. சின்ன சின்ன அரிசியாத பிண்டம் பண்ண சொல்லுவாங்க. விராட்டி வச்சு தான் பண்ணணும். சின்ன மண் பாத்திரம் கொடுப்பாங்க, விராட்டி வச்சு தான் பண்ணணும். 64 பிண்டத்தில் 32 பிண்டங்கள் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு கொடுத்துருவீங்க, அம்மாவை தவிர. அம்மாக்காக மட்டும் 32 பிண்டங்கள் கொடுப்பாங்க. இந்த 32 பிண்டங்கள் ஒவ்வொரு பிண்டமும் ஒவ்வொரு